ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் கலரிங் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நேச்சுரலா நான் உங்களுக்கு ஹேர் கலர் எப்படி பண்றதுங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ஒரு ஃபேமஸ் பிராண்ட் வெல்னஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். அமேசான்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். அப்ளை பண்ணிட்டு அதோட கலர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். என் ஹேரை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். லாஸ்ட் டைம் ஒருத்தங்க இந்த ஹென்னா போட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் கலரோ டார்க் கலரோ வரல, ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல வந்துருச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரெட்டிஷ் கலர் பிளாக் கலரா மாறுதா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நான் வெல்னஸ்ல இருந்து 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்னு பிரவுன் கலர், ஒன்னு பிளாக் கலர். இன்னைக்கு பிளாக் தான் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ப்ராடக்ட் இப்படிதான் வந்திருக்கு. சோ இதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கவர் பிளஸ் இது ஒரு கவர், 2 இது வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த கவருக்குள்ள இருக்கா நேச்சுரல் ஹேர் கலர்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஒரு அப்ளிகேட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 கிளவுஸ் வந்திருக்கு. ஒரு ஷவர் கேப் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த இதுல வந்திருக்கு. இது நேச்சுரல் பிளாக் கலர். இப்ப நம்ம பிரவுன் கலருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பண்ணுவோம். இது பிளாக். இந்த பேக்கேஜிங் பிரவுன் கலர். ஸோ பிரவுன் கலர். ஸோ இது நேச்சுரல் பிளாக் கலர்ல வந்திருக்கு. இதுக்குள்ள இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேம் அப்ளிகேட்டர், கிளவுஸ், ஷவர் கேப். ஸோ நம்ம நாளைக்கு இந்த பிளாக் கலர் போட்டு இன்னைக்கு நம்ம இந்த பிளாக் கலர் போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு யூஸ் போட்டிருக்காங்க, லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறத காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஹேர்ல வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் அந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிபிடின்ட்டு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அதுதான் அமோனியா ஃப்ரீனா. ஏதர் அமோனியா இல்ல பிபிடி இல்லாம உங்களுக்கு நேச்சுரலா வர முடியாது. ஸோ இதுல அமோனியா கிடையாது, பெராக்சிட் கிடையாது. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பிபிடி இருக்கு. இந்த பிபிடினால உங்களுக்கு அது பக்கா கெமிக்கல். ஸோ இந்த வெல்னஸ் நீங்க நேச்சுரலா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நேச்சுரல் கிடையாது. ஏன்னா நேச்சுரலா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா பிளாக் ஹேர் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. இது 100% ப்ரூவன். 2 டே போடுற மாதிரி இருந்தாதான் அது பிளாக் கலர் ஆகும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுல ஒரு பேக்கோட கண்டென்ட்ஸ் என் ஹேருக்கு போதும்ட்டு ஒரு பேக்கை நான் எம்டி பண்ணியிருக்கேன். எம்டி பண்ணிட்டு கொஞ்சம் வார்மா ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டீல்லையோ இல்லை வேற எதுலயோ வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்ல இல்லாட்டினா ஒரு கிளாஸ் பவுல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேட்டர் வச்சு நானும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாட்டர்ஸ் ஊற்றி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் இது கண்டிப்பா பிபிடிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஓகே எப்படி அது கெமிக்கல் தான் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிபிடி எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 2% ஆஃப் ரேஷியோஸ்ல யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். பிகாஸ் அதுல பர்சன்டேஜ் அதுல நான் போடல. என்ன பண்ணினேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஹேரை செப்பரேட் செக்ஷன்ஸா செப்பரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த பியூட்டில பார்லர் லேடி எனக்கு பண்ணும்போது ஹேரை நல்ல ரெட்டிஷா அதுக்கு வெறும் ஹென்னா மட்டுமே போட்டா போதும் போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு கலரை ஹேர்ல அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அது போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் சரி நம்ம இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் அமேசான்ல தான் பார்க்கும்போது அது உங்களுக்கு அமேசான்ல இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அமேசான்ல அது வெறும் இந்த ஹென்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் இதுதான் போட்டிருந்தாங்க. பிபிடி எல்லாம் ஹைலைட் பண்ணல. சரி ஓகே, எனக்கு தெரியும் ஆக்சுவலா நான் ஸ்கின் கேர்ல இருக்கிறதுனால டெஃபினட்டா அது பிளாக் கலர் ஆகுதுன்னா பிபிடி சம் பர்சன்டேஜ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு ட்ரை பண்ணி நமக்கு எப்படி டெக்ஸ்டர் இருக்க பார்ப்போம், ரிசல்ட்ஸ் தெரியும்ல அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி அதை யூஸ் பண்ணேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லை. கிளவுஸ் போட்டுட்டு நானே தான் ஃபுல்லா எல்லா ஹேருக்குமே நல்லா அப்ளை பண்ணிட்டேன்.
அப்ளை பண்ணிட்டு இந்த ஷவர் கேப் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ போட்டுட்டா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா உள்ளுக்குள்ளேயே ஒரு இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதாங்க ஒரு 45 மினிட்ஸ் இல்லை, நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோன்னு இந்த ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறேன். முன்னாடி இருந்த அந்த ரெட் கலர் இல்லாமல் ஃபுல்லாக பிளாக்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். டெஃபினட்டா அது பிளாக்ல தான் இருக்கு, நீங்களே பாருங்க. ஓகே, ஒரு 45 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருந்தது. நான் வந்து வெறும் ஒரு ½ அன் அவர் மட்டும் தான் வச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இச்சிங் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா கடைசியா பார்த்தா அந்த இச்சிங் வந்து நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ல இல்ல, அது இச்சிங் வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட்ல இல்ல, பட் ஷவர் கேப்ல இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மேல தூக்கி சைட்ல தூக்கி அப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதனால ஒரு ½ அன் அவர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர், அதாவது ரொம்ப கூலாவும் இல்லாம ரொம்ப ஹாட்டாவும் இல்லாம ஒரு நார்மலான வார்ம் வாட்டர்ல தான் ஹேர் வாஷ் பண்ணது. ஷாம்பூஸ் எதுவுமே போடல. ஷாம்பூஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு போட்டுக்கலாம், அப்ப வந்து கலர் கொஞ்சம் ஸ்டாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாம்பூஸ் போடல. ஸோ ஷாம்பூஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு என்னன்றத நான் இன்னொரு 3 வீக்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எனக்கு வந்து இதெல்லாம் போட்ட ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா ஹெடேக் வரும். எனக்கு யூஸ்வலா ஹெடேக் வராது, பட் ஆனா இந்த மாதிரி ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாம் போட்டா வந்து ஹெடேக் வரும். ஸோ ஹெடேக் வந்ததா, எந்த ஷாம்பு எப்ப யூஸ் பண்ணேன், எவ்வளவு வீக்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் அடுத்த ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இது எவ்வளவு டேஸ்க்கு ஸ்டே ஆச்சுங்கிறத ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் உள்ள அந்த ப்ரௌன் கலர் ஹேர் டேயோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அதையும் சேர்த்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye.